நகரமோட தனித்தன்மை என்னன்னா வெறும் மார்க்ஸ் மட்டும் இல்லாமல் அவங்க எங்கேருந்து வராங்க, அவங்களோட வாழ்வாதாரம், அவங்களோட சூழல், அவங்க என்னென்ன பின்புலத்துலேருந்து வராங்க, அப்பா அம்மா இருக்காங்களா, அப்பா அம்மா இல்லையா, அவங்களுக்கு இன்னொரு 20 மார்க் கொடுக்கலாம். அப்பா இருக்காங்க, அம்மா இல்லையா, அப்போ இன்னும் ஜாஸ்தி மார்க் கொடுக்கலாம். ஏன்னா பெண்கள் இல்லாத வீட்டில் கல்வி கிடைக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப அரிதான விஷயமா இருந்தது. அப்பா மட்டும் இருக்காங்கன்னா, அது அம்மா இருந்தாங்கன்னா எப்படியாவது வந்து படிக்க வச்சுருவாங்க. ஆனால் ஒரு அம்மா இல்லாத வீட்டில் அந்த மாணவி அந்த மாணவன் படிக்கிறது ரொம்ப சிரமமாக இருந்தது. இந்த மாதிரி 40 கிலோமீட்டர் தள்ளி வந்து படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா மார்க், இந்த மாதிரி கூரை இல்லையா அவங்களுக்கு இன்னொரு எக்ஸ்ட்ரா மார்க். ஸோ +2 மார்க் மட்டும் இல்லாமல் தனியாக ஒரு 200 மார்க் போட்டு உள்ளதுலேயே டிசர்விங் ஸ்டூடெண்ட்ஸை வந்து அனுப்பிச்சதில் அத்தனை காலேஜும் அத்தனை ஃபேக்கல்ட்டிஸும் அத்தனை ஹெச்ஓடிஸும் இந்த மாதிரி மாணவர்களை கொடுத்தீங்கன்னா நாங்கள் எவ்வளோ வேணாலும் சீட் கொடுக்குறோம் அப்படின்ட்டு 160 சீட் இப்போ வந்து வருஷம் 700 சீட் வரைக்கும் உயர்ந்துச்சு. இந்த நல்லுள்ளங்கள்னால மட்டுமே தான் நடந்துச்சு. இவங்கெல்லாம் வந்துடுறாங்க, ஓரளவுக்கு பொருளாதார தடையை வந்து நாங்கள் இன்னிக்கிறோம். பட் மனதளவில் நிறையா தடை இருந்துச்சு. தமிழ் மீடியமில் படிச்சுட்டு வந்தவங்க இங்கிலீஷ் மீடியமில் படிக்கணும், நிறையா எக்கனாமிக்கல் டைவர்சிட்டி சேஞ்சஸ், பியர் ப்ரெஷர், சூசைடல் சிம்டம்ஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட மனத்தடைகள் இருந்தது. அங்கே தான் வந்தாங்க தன்னார்வலர்கள். அவங்களோட நேரத்தை கொடுத்தாங்க, அண்ணாவா அக்காவா ஆனாங்க. நீ வா, நீ இதை படி, நீ இதை நல்லா வருவே அப்படின்னு சொன்னாங்க. கைப்பிடிச்சாங்க. 3 வருஷம் 4 வருஷம் அவங்களுக்கு அண்ணாவா அக்காவா, ஏன் இப்போ கல்யாணத்துக்கு அட்வைஸ் கொடுக்குற வரைக்கும் இன்னும் தொடர்புலேயே இருக்காங்க. அந்த உறவு வந்து மாறவே கிடையாது. ஸோ இது வந்து ரொம்ப அழகான பயணம். இதில் என்னையும் சேர்த்துக்கிட்டதுக்கு நான் நன்றி சொல்ல தான் நான் இங்கே நின்றுட்டுருக்கேன்.